ஒரு நேஷனல் மீடியா வந்துட்டு ஒரு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கவர் பண்றது கூட என்னன்றது தெரியாம ஒரு தொண்டர் வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாருங்க. அதான் முதல்ல இந்த சின்ன பையன் சொன்னாங்க, சில்லற பயலுக. சில்லற பயலுகெல்லாம் சேர்ந்தா அந்த தலைமை எப்படி இருக்க முடியும்? ஒரு பெரிய ஞானியாக இருக்க முடியுமா? இல்லை பெருந்தலைவராக இருக்க முடியும்? காமராஜர் மாதிரி, அண்ணா மாதிரி பெருந்தலைவராக இருக்க முடியும் சில்லற பயலுகளை வச்சுக்கிட்டு? சரி, அண்ணா முதல் மாநாடு போட்டார், அப்போ எப்படி இருந்துச்சுன்னு அந்த காலத்து ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். வீடியோ கூட இருக்குது, இந்த யூடியூப்பில் போட்டு பாருங்கள். இப்போ படிப்பறிவு இல்லாத 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் எவ்வளோ ஜென்யூனாக உட்காந்து ஒரு கூட்டத்தை கேட்டுட்டு எவ்வளோ அமைதியாக கலைஞ்சு போனாங்க. இந்த நாகரிக காலத்தில் 70 வருஷம் கழித்து இந்த டுபாக்கூறுகள்லாம் இப்படி பண்ணுறான் அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, என்ன ஏது? இவங்களுக்கு ஒரு தலைவன், இவங்களுக்கு ஒரு கட்சி வேறு. இங்கே தலைவனோட தரத்தை இவனை வச்சே தெரிஞ்சுக்கலாம். சாம் டானியல் வந்து எத்தனையோ நண்பன் தான், நீண்ட கால பத்திரிகையாளர், நான் 30 வருஷமாக இருக்காப்புல. சாம் டானியல் எத்தனையோ கவரேஜை நேரில் பண்ணியிருப்பான். ஆனால் இப்படி ஒரு கேவலமான கவரேஜ் வந்து வச்சுட்டு இந்த சில்லற பயலுகிட்ட போய் பண்ணது இதுதான் முதல் முறையாக இருக்கும். ஸோ இதுதான் அவர்களுடைய இது. வச்சு என்ன பண்ண முடியும்?